எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு கலர் கலராக அழகான குட்டியான இந்த மாதிரி பறவைங்கள்லாம் வரும். ஆனால் அதை பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போனாலும் பறந்து போயிடும். அதனால் ரொம்ப நாளாகவே மனசுக்குள்ள இந்த பறவைகளை எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசனை ஓடிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கடையில் கேமரா வச்ச ஒரு பேர்டு ஃபீடரை பார்த்தேன். அதை உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேர்டு ஃபீடரில் ஒரு குட்டி கேமரா, மேலே ஒரு சோலார் பேனல், உள்ளே ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பக்கமும் தானியம் போடுறதுக்கு இடம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்கெட்டில் கடையில் தானியம் கிடைக்கும். ஸோ உள்ள 2 பக்கமும் ஈக்குவலாக தானியம் போட்டு மூடி அப்படியே போய் பின்னாடி கொஞ்சம் தள்ளி எங்கெல்லாம் பேர்ட்ஸ் வருமோ அங்கே இந்த பேர்ட் ஃபீடரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிடணும். இந்த பேர்டு ஃபீடர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டப்பா எடுத்து உள்ள கான்க்ரீட் போட்டு ஒரு 8 அடி போல் நட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி 2 பண்ண பக்கத்தில் உள்ளது ஒரு பேர்டு ஹவுஸ் வச்சுருக்கேன். அதில் குட்டி குட்டி பறவைங்களாம் வந்துட்டு போகும். இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த பேர்டு ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்த பறவையுமே வரல. ஃபஸ்ட்டு குருவி மாதிரி ஒரு சின்ன பறவை வந்தது. ஒரு டவுட்டோட உட்காந்தது, எட்டி எட்டி பார்த்தது, அப்படி லைட்டை சாப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ப்ளூ கலரில் ஒரு பறவை வந்தது. இதுக்கு பேர் ப்ளூ ஜேன்னு சொல்லுவாங்க. மூணாவதா சிவப்பு கலரில் ஒரு பறவை வந்தது. இந்த பறவை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் 4வதா இந்த மாதிரி ஒரு சிவப்பும் ப்ரௌனும் சேர்ந்த ஒரு பறவை வந்தது. இது 2மே பேரானு தெரில, ஆனால் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தது. கடைசியாக கருப்பு கலரில் குருவி மாதிரி, கொஞ்சம் பெரிய சைஸ் குருவி மாதிரி ஒரு பறவை வந்தது. பார்க்கறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் இந்த காக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த குருவி தான்.